7 மணித்தியாலம் பஸ் பிரயாணம் செய்துதான் என்னுடைய சண்டை வந்து கோட்டை சண்டை, அதற்கு பின்னால் ஒரு சண்டையாதண்டு ஆன இரவுல நான் காயப்பட்டேன். வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது எங்களோட வீட்டை முரசுமோட்டையில் நிற்கிறேன். நான் இன்றைக்கு முரசுமோட்டையில் நிற்கக்குள்ள எங்களை தேடி மட்டக்களப்பில் இருந்து உரத்தால் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்கே இந்த வாரத்துக்கு இங்கே 7 மணித்தியாலம் பஸ் பிரயாணம் செய்து தான் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண தூரம் இல்லை. உங்களுக்கு லொக்கேஷன் எடுத்து காட்டையில் நான் காட்டுவேன். 7 மணித்தியால பஸ் ஓட்டமெண்டா உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லி. இந்த இடத்துல இருந்து தான் எங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. உண்மையான கஷ்டமண்டபடியாக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்கன்றதை நீங்களும் புரிஞ்சு கொள்வீங்க. எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எங்களோட காணொலியை பார்த்துட்டு அப்படியே விடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிச்சயமாக பாருங்கள். அடுத்த இன்னொரு விடயம் நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். ரைட், வணக்கம். நீங்கள் இப்போ மட்டக்களப்பிலேருந்து வந்திருக்கிறீங்க. 7 மணித்தியால பஸ் பிரயாணம். அப்போ 7 மணித்தியால நீங்கள் பஸ் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு போராளி, என் கணவரும் ஒரு போராளி, நாங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு போராளியாக இருந்து இன்றைக்கு நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அவரும் காயப்பட்டிருக்கிறேன், நானும் காயப்பட்டேன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. அது எப்படி இருந்தால் கூட இன்றைய நிலவரம், உங்களோட நிலப்பாடு எப்படி இருக்குது, நீங்கள் என்ன செய்தீங்க, எங்கெங்கே இருந்தீங்கன்றதை விட நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றதை மட்டும். நான் வந்து மகளிர் படையணியில் இந்த மணலாறில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மகளிர் படையணியிலிருந்து முதலாவது என்னுடைய சண்டை வந்து கோட்டை சண்டை, அதற்கு பின்னால் ஒரு சண்டையாதண்டு ஆன இரவுல நான் காயப்பட்டு நிறைய இடத்த காயப்பட்டேன். ஆன இரவு காயத்தோடைய எனக்கு கை முடியாது, உயர்த்த முடியாது, ஒன்றும் செய்யலை. இந்த கை ஒன்று தான் எல்லாமே செய்கிறது. அதுக்கு பின்னால் வேறு இதுகளில் இருந்து நான் ஜெயலாட்டினேன். அதுக்கு பின்னால் 2004ஆம் ஆண்டு நான் இந்த கணவரை திருமணம் செய்து கொண்டு 2003 பகுதிகளில் 2002 பகுதியில் திருமணம் செய்து 2004 ஒரு மகள். அப்போ நாங்கள் இயக்கத்தில் இருந்து இருக்கும்போது அவர் மாவீரர் குடும்பம் காயப்பட்டதனால் அவர் சண்டைக்கு விடையில்லை. பிறகு அதே போல் நானும் சண்டைக்கு போகவில்லை. கடைசி வரைக்கும் நாங்கள் இயக்கத்துலேருந்து கடைசி யுத்தத்தில் தான் நாங்கள் வீட்டை போனோம். அப்போ எங்களுக்கு 2 பிள்ளைகள். அதில் யுத்தத்தில் ஒரு மகள் வடியிலேயே செத்துட்டான், ஒரு மகள் காயம். 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் போனது. போயும் அவர் நேரடியாக வர இயலாது, பின்னால் தான் வந்தான். நான் தான் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போனது. அவங்க ஊருக்கு விட்ட நேரத்தில் நான் போய் சேர்ந்தேன். ஆனால் நாங்கள் போனதுலேருந்து மிச்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார கஷ்டத்தில் எங்களால் வாழ்கிறது பெரிய கஷ்டம். எனக்கும் கை இயலாது, அவருக்கும் கால் இயலாது. அப்போ 2 பிள்ளைகள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவர் 4ஆம் ஆண்டு படிக்கிறார். மகள் ஓயல் எடுத்துட்டு அவருக்கு மெக்ஸ் இல்லாமலுக்கு ஏழு படிக்க வீட்டில் இருக்கிறான். எனக்கு ஏதாவது தொழில் உதவி செய்யணும், செய்தால் நான் 2 பிள்ளைகளை குடும்பத்தை வச்சு என்னால் நடத்த இயலும். ஏதோ பார்க்குற சகோதரர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இப்போ நான் தைச்சும் என் குடும்பத்தை பார்ப்பேன், அல்லது ஒரு சின்ன ஒரு அளவான கடையை போட்டுட்டும் என் குடும்பத்தை பார்க்க இயலும். அப்போ இந்த மனுஷனே முடியுமான நேரம் உழைச்சி கொண்டு வர்றதையும் நான் வீட்டில் வந்து செய்கிற தொழிலையும் வச்சு நாங்கள் ஓரளவு வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட. தையல் மிஷின் இருக்கா உங்கள்கிட்ட? தையல் மிஷின் இல்லை, தைக்க தெரியும், தையல் மிஷின் இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு, என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? தையல் மிஷின் தந்தாலும் எனக்கு நல்லது தான், உதவிதான். அல்லது ஒரு கடை, சின்ன ஒரு கடைக்கு ஒரு கட்டிடத்தை தந்தால் நான் அந்த கொண்டு வர அந்த வாகனக்காரர்கிட்ட வாங்கி போட்டு விற்று அவங்களோட காசை கொடுத்து அதில் வர லாபத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதுவும் உதவியாக தான் இருக்கும். அதுதான். எங்களோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பம் நான் ஏற்கனவே சொன்னது போல் 7 மணித்தியால பஸ் பிரயாணத்தை கடந்து தான் இங்கே வந்திருக்கணும். இவையில் வந்து உண்மையிலே நான் அதையும் கேட்கணும், நீங்கள் என்னென்று வந்தீங்கன்னு சொல்லி கேட்கணும் இங்கே. ஆனால் இருந்தாலும் இவைகளுக்கு வந்து உங்களோட குடும்ப நிலவரத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மகன் வந்து மகனா மகள் தான் 3.5 வயசுல மகள் ஒரு ஆள் ஏற்கனவே மகள் ஒரு ஆள் வந்து யுத்த கால பகுதியில் எரிகண பீச்சில் வந்து காயப்பட்டு அவர் இறந்துருக்கிறார். அதுக்கு பிறகு 2 பிள்ளைகள் பேர் இருக்கிறோம். அவரில் ஒரு ஆள் வந்து படிக்க அவருக்குரிய
இது காணாது, அதாவது மார்க்ஸ் காணாது, அந்த பெறுவர் காணாததால் தொடர்ந்து படிக்க முடியலை. இன்னொருவர் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறார், 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு குடும்பம் அவையில் கேட்குறது ஒரே ஒரு விடயம் என்னென்னா, தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி கொள்றதுக்கு 2 வழி அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி கேட்கிறோம். அந்த 2 வழியில் ஏதாவது ஒன்று நாங்கள் செய்து கொடுப்போமா இருந்தால் அவையில் வந்து அடுத்தது அவங்க தாங்கள் வந்து முன்னேறி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று தையல் மிஷின் கேட்குறா, அவருக்கு தைக்க தெரியும், தையல் மிஷின் தந்தால் நான் அதை தச்சு கொள்வேன்னு கேட்குறா. அடுத்ததாக வந்து ஒரு சிறிய கடை ஒன்று போட்டு தாங்கள் வந்து ஏதாவது ஒன்று அதில் விற்பனை செய்கிறதோ அல்லது விற்க முடியும்னு சொல்கிற அதையும் விற்று தாங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லினோம். இதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விடயம் என்னென்னா, நீங்கள் எப்படி யூடியூப்பில் உங்களோட இந்த நிகழ்வுகளை பார்த்தேன். நான் முன்னாள் போராளிகள், கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உங்களுக்கு கூடாக நிறைய உதவிகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க. அப்போ நான் யோசிச்சன் மட்டக்களப்பில் இப்படியெல்லாம் உதவி எங்களுக்கு கிடைக்க இல்லை. நான் வாழ்வாதாரம் செய்கிற அந்த உத்தியோகஸ்தர்கிட்ட நான் நிறைய தடவை எனக்கு ஒரு மெஷின் ஆச்சு தாங்க தம்பி என்று கேட்ட இடத்துல அவே தாரணக்காண்டினும் தரையில்லை. அதுக்கு பின்னால் அப்படியே பார்த்து இருந்தது தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எனக்குள்ளேயே நான் நினைச்சேன், இங்கேயெல்லாம் நாங்கள் நின்றும் செய்த இடங்கள் எல்லாம் தெரியும், ஒருக்கா போய் அந்த தம்பியை விசாரித்து கண்டு நம்மளோட குறைகளை சொல்லி கேட்டு பார்ப்போம், இரக்கமுள்ளவங்க இருப்பாங்க தானே என்று தான். இப்போ நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ மூதூரில் இருந்து, திருவோணமலையிலிருந்து, மன்னாரிலிருந்து, இப்படியான இடங்கள்ல இருந்து, மட்டக்களப்பு டவுனுக்கு இருந்தும் கூட என்ன ஃபோன் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு சரியான கஷ்டம், நாங்கள் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட நாங்கள். இப்படி சிலர் வந்து எனக்கு கால் இல்லை, சிலர் கை இல்லை, அல்லது எனக்கு ஒரு எளிமை நடக்க முடியாது, இப்படியான கஷ்டத்துக்கு இருக்கிறோம். எங்களை வந்து நீங்கள் பார்த்து எதுவும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறோம். உண்மையில் பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு இவ்வளோ தூரம் போய் வரன்றது. இப்போ அவர் சொன்னதை வச்சு நீங்கள் விளங்கியிருப்பீங்க. நாங்களும் வேலை செய்கிறோம். இப்போ நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறதால அந்த வேலையை வந்து நாங்கள் விட்டுட்டு போனால் எங்களுக்கும் பிரச்சனை. நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, நாங்கள் வெளியிலேயும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையையும் பார்த்து கொண்டு தான் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம். இப்படியான சூழலுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, உங்களுக்கு குடும்பங்கள் இப்படி இருக்குது. இப்போ எங்கெங்கே வந்து இந்த குடும்பங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்து கொடுக்கணும். சரி, அப்படி இருந்தாலும் கூட இந்த குடும்பத்துக்கு உங்களால் என்ன செய்து கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து கொடுக்கலாம்னு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட காணொலியை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் தயவு செய்து உங்களோட ஆதரவை தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.